இடத்திலே ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு உங்களுடைய செய்தி என்னவென்று நான் கேட்டேன். I asked God for His message for this Sunday. திங்கள் பதில் இல்லை, செவ்வாய் பதில் இல்லை, புதனும் பதில் இல்லை. Okay, there's no answer. I was desperate. புதன்கிழமை தேவன் பேசினார். Wednesday, Thursday, வியாழக்கிழமை தேவன் பேசினார். புத்தாண்டு செய்தி, இந்த 7 செய்திகளை இந்த வாரத்திலே நீ சுருக்கமாக அதை நீ சொல்ல வேண்டும் என்று சொன்னார். God told me that I must give a summary of the 7 messages. இன்னும் அநேகர் இந்த செய்திகளாக வரவில்லை, இன்னும் அநேகர் இந்த செய்தியை கேட்கவில்லை. ஒரு அலட்சியம், இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் என்று எண்ணி இன்னும் அநேகர் இருக்கிறதாக கர்த்தர் வெளிப்படுத்தினார். Many have not heard these messages. Many have been indifferent to these messages. Many have thought it's just a Sunday sermon, all right? And so God wants me to give a summary of the 7 messages. The other செய்திகள் சுருக்கமாக அதை சொல்ல விரும்புகிறார். Okay? மாத்திரமல்ல, ரெண்டு காரியம் என்னோட பேசினார். 2 more things he spoke to me, all right? உங்களுக்கு envelope கொடுக்கப்பட்டது இல்லைங்களா? You begin envelope. Okay, அது திறந்து பார்த்தீங்களா? Okay, all right. 4 கேள்விகள், 4 questions. Okay, அது திறந்து பார்க்குறீங்களா? Can you open it up? இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் வாலிபர்கள், பெரியோர்கள். ஓகே, எல்லாருக்கும் இருக்கா? அது யாருக்கு இல்லை? லிங்கம் மனைவி மேக்லின் வந்திருக்கிறாங்க. ரவி எல்லாம் தெரியுங்களா? புதுமண தம்பதிகள் ஃபேமிலி குடும்பமாக பார்ப்பது சந்தோஷம். வருக வருக. சரி, ஆண்டவர் இந்த 4 கேள்வி கொடுத்தார். God gave these 4 questions. Okay, cooperating with God, தேவனோடு ஒத்துழைத்தல். God wants everyone in this church to prayerfully consider these 4 questions. So, ஒவ்வொருவரும் ஜெபத்தோடு இந்த 4 கேள்விகளை ஆராய்ந்து பார்க்கும்படியாக தேவன் சொன்னார். வாலிபர்கள், பெரியோர்கள், நீங்கள் தேவனோடு அமர்ந்து ஜெப சிந்தையோடு 4 கேள்விகள் நீங்கள் கேட்டு அதுக்குள்ள பதில்களை நீங்கள் ஒரு தாளிலே நீங்கள் எழுத வேண்டும். So take these 4 questions, consider them prayerfully, and write down the answers. எழுதுங்க, right? Write it down. In what areas of your life did God speak to you? தேவன் உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த பதிவுகளில் உங்களோடு பேசினார்? Second question, what did God speak to you? தேவன் உங்களோடு என்ன பேசினார்? மூன்றாவது கேள்வி, what are the areas of your life you are lacking in cooperation with God? தேவன் ஒத்துழைப்பு எந்தெந்த பகுதிகளில் உங்கள் வாழ்க்கையில் தேவைப்படுகிறது அல்லது குறைப்பட்டிருக்கிறது? Fourth question, how do you propose to correct those areas? தேவன் ஒத்துழைப்பு இல்லாத பகுதிகளில் சரி செய்ய உங்கள் தீர்மானங்கள் என்ன? உங்களுடைய நடவடிக்கைகள் என்ன? ஸோ இந்த கேள்விகளை தயவு செய்து நீங்கள் தேவனோடு அமர்ந்து ஜெப சிந்தையோடு இதெல்லாம் ஆராய்ந்து பதிலே ஒரு தாள் எழுதுங்கள். நானும் மனைவியும் ஒவ்வொரு குடும்பத்தோரோடு நாங்கள் சந்தித்து உங்களோடு இந்த கேள்விகளை நாங்கள் கேட்டு நாங்கள் செல்வோம். சரிங்களா? My wife and I will meet every family in this church. ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் சந்திப்போம், இதை குறித்து பேசுவோம். ஒன்று நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வருவோம், அடுத்து நீங்கள் சபைக்கு வர வேண்டும். Right? So we're going to sit with you and go through these questions with you. நான் மனைவியும் உங்களோட உட்கார்ந்து 4 கேள்விகளை நாங்கள்
உங்களோட கலந்து அதை ஆராய்ந்து செய்வோம். சரிங்களா? So God is very serious about the message He spoken to our church for this year. ஆண்டுக்கு தேவன் நம்மோடு பேசிய இந்த செய்தியை குறித்து தேவன் ரொம்ப சீரியஸாக இருக்கிறார். அதனாலே இன்னும் அநேகர் நீங்கள் இந்த செய்தி இங்கே கேட்குற எவன் மெசேஜ் அது நம்மளோட ஆவி ஆத்மா செலுத்துவதாக அது நுழையில gone into our spiritual body, all right, and there's been a bad attitude towards this message. இந்த செய்தி குறித்து ஒரு தவறான மனப்பான்மை, all right, and so we will do this exercise. இதை செய்வோம். And God also spoke one more thing to me. இன்னொரு காரியத்தை பேசினார். Okay, இந்த thought இருக்கா? You want to take it with you? ஆண்டவர் ஒரு விசேஷ அபிஷேக ஆராதனை வைக்கும்படியாக உணர்த்தினார். God pressed on me to have a special anointing service. மார்ச் மாதம் 1 தேதி சனிக்கிழமை 7 முதல் 9 வரை நம்முடைய ஆலயத்திலே இந்த விசேஷ அபிஷேக ஆராதனை நடைபெறும். தேவதாசன் சுவிசேஷகர் சஞ்சய் அவர்கள் இருப்பார். இந்த விசேஷ அபிஷேக ஆராதனை இருக்கின்றால் தேவன் நம்மோடு பேசிய செய்தியை நம் வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்காக. This anointing service is that we come with the anointing of God to do this year's God's message for our church. நம்மோடு தேவன் பேசிய இந்த செய்தியை அதை செயல்படுத்த இந்த அபிஷேகம் ஆராதனை. So ஒரே ஒரு காரியம், இது நம்முடைய சபை மக்களுக்கு மாத்திரமே. It's only our church people. இது ஒரு சுவிசேஷ கூட்டம் அல்ல, சுகமளிக்க கூட்டமும் அல்ல. Okay, this is not a evangelistic meeting or healing meeting. It's exclusively for our church people. நம்முடைய சபை மக்களுக்கு மாத்திரமே. Right? அவரோட பேசினேன். அவர் இங்கே இருக்கிற இஸ் இன் இந்தியா now, சஞ்சய் அவரோட பேசினேன். ஐயா, இந்த கூட்டம் நம்ம சபை மக்களுக்கு மாத்திரமே, இந்த சுவிசேஷ கூட்டம் அல்ல, சுகமளிக்கும் கூட்டம் அல்ல. நீங்கள் வரணும், வந்து எங்களுக்காக தேவ செய்தியை கொடுத்து தேவ அபிஷேகத்துக்குள்ளாக நம்ம ஒவ்வொரு கடந்து வர உதவி செய்யணும் என்று கேட்டுக்கொண்டே ஒத்துக்கொண்டார். சரிங்களா? அதனாலே இந்த தயவு செய்து ஆயத்தப்படுத்துங்கள். prepare yourself. தேவ அபிஷேகத்தை நான் வந்து தேவ நம்மோடு பேசிய இந்த ஆண்டின் செய்திக்குள்ளாக நாம் நடைமுறையிலே செயல்பட வருவோமாக. சரிங்களா? ஓகே. Hallelujah. Praise the Lord. You still love me? Amen. Okay. All right. ஏழு செய்திகளை சுருக்கமாக நான் உங்களோடு பார்த்துக் கொள்கிறேன். I will just summarize 7 messages, okay, briefly. And this is your last chance to hear it. செய்தி கேட்க கடைசி வாய்ப்பு உங்களுக்கு. Right? அநேக இந்த செய்திகள் வரல என்று தேவன் சொன்ன பொழுது எனக்கும் ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. I was also surprised. நேற்று மாலை நடந்த ஒரு சம்பவம். ஓகே, அதிலே கர்த்தர் சொன்ன உண்மையிலிருந்து நான் தெரிந்து கொண்டேன். ஒரு சபை அங்கத்துக்கு ஃபோன் பண்ணேன். நேற்று திருமணம். ஓகே, நீங்கள் திருமணம் முடிஞ்சு சாப்பாடு முடிஞ்சு நீங்கள் இருக்கணும், எனக்கு உதவி தேவை அப்படின்னு நான் சொன்னேன். நான் வரலன்னு. ஏன் வரலன்னு கேட்டேன். எனக்கு வேற வேலை இருக்குது. உங்களுக்கு எப்போதும் வேற வேலை இருக்குது, ஆனால் உங்களுடைய சேவை எனக்கு தேவை. நீங்கள் வரணும், ஆராய்ச்சி வரணும், விருந்துக்கு வரணும். விருந்துக்கு பிறகு எனக்கு பல உதவிகள் தேவை, நீங்கள் இருந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சரி நான் வரேன். ஓகே, பாருங்க, அந்த எது சுலபமாக இருக்குதோ, எது வசதியாக இருக்குதோ, எது சுகமாக இருக்குதோ அதை தான் நாம் செய்வோம். We just do what is easy for us.
எது கொஞ்சம் கஷ்டமா இருக்குதோ, எது கொஞ்சம் பிரச்சனையா இருக்குதோ, அதை நம்ம ஒதுக்கி வச்சிடறோம். இது சபையில் அங்கத்தில் ஒரு திருமணமாக வரணும், தோல் கொடுக்கணும், ஓகே, ஆசையோட கூட இருந்து கை கொடுக்கணும்ட்டு அந்த ஒரு ஆவி மனப்பான்மை இல்லை. வேற வேலை இருக்கு, நான் வர முடியாது. ஓகே, அப்பதான் வளர்ந்தேன். இன்னும் இந்த செய்தி அநேகருக்குள்ளாக இன்னும் பிரவேசிக்கல. This message hasn't gone into so many in this church. But God will not let us go. தேவன் விட போறது கிடையாது. Alright. So உங்களோட தனிப்பட்ட முறையிலே 4 மணி உட்கார்ந்து, ஓகே, இந்த கேள்விகளை எல்லாம் ஆராய்ந்து பார்ப்போம். உங்க எல்லாருக்கும் எனக்கு தெரியும். I know everyone of you very well. Okay. யார் யார் எந்தெந்த பகுதிகளிலே தேவனோடு ஒத்துழைக்காது குறை எனக்கு தெரியும். I know that. I know what areas you are lacking. Okay, so I'll point it out to you, but you can't wait. All right. So let's win business with God. தேவனோடு நாம் கடந்து செல்வோமாக. Okay. வேதத்திலே நாம் in the scriptures we see the workings of God. தேவனுடைய கிரியைகளை வேதத்தில் பார்க்கிறோம். ஓகே, தேவன் ஒரு காரியம் செய்ய நினைத்த போதெல்லாம் மனிதனை தெரிந்தார். Every time God wanted to get something done, he looked for men. Right? That's God's preferred method. தேவன் விரும்புகிற ஒரு முறைமை அதுதான். தேவன் ஒரு திட்டத்தை வகுத்து அதை செயல்படும் பொழுது ஆண்டவர் தெய்வீக மனிதனை தேடினார். When God had a plan and he wanted to bring it to pass, he looked for godly people. Right? And that is God's way of doing things. Okay? தேவன் செய்யும் முறைமை இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். You must know that. Right? தனக்கென்று ஒரு ஜனத்தை உருவாக்க வேண்டும் என்று தேவன் விரும்பிய பொழுது ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். When God wanted to create a people for himself, God chose Abraham. Okay, ஒரு தேசத்தையும் ஒரு ஜனத்தையும் உருவாக்கினார். Okay, எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்று அவர் திட்டம் கொண்ட பொழுது தேவன் மோசேயை தெரிந்து கொண்டார். God had the plan of deliverance for his people in Egypt. He thought of Moses. Right? தன் குமாரன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்து இந்த பூமிக்கு ரட்சிப்பை கொண்டு வர வேண்டும் என்று தேவன் திட்டம் கொண்ட பொழுது ஆண்டவர் யோசேப்பு மரியாதை நினைவு கொண்டார், தெரிந்து கொண்டார். இந்த ஒரு காரியம் இன்னமும் இந்த பூமியிலே செயல்பட்டு வருகிறது. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் என்னையும் சேர்த்து தான். நாம் ஒவ்வொருவரையும் தேவன் தன் திட்டத்திலே நம்மை கொண்டு அவர் தன் காரியங்களை வாய்க்க விரும்புகிறார். ஒத்துக்கொள்றீங்களா? Okay, God wants to use every one of us here in this church, okay, to bring to fulfillment his plans. அது பிள்ளைகள் ஊழியமோ, வாலிபர் ஊழியமோ, பெரியோர் ஊழியமோ, ஆண் ஊழியமோ, பெண்கள் ஊழியமோ, ஓகே, ஜப ஊழியமோ, சபைக்கு வெளியே சுவிசேஷ ஊழியமோ, வீடு சந்திப்போ, சமூக தொண்டோ, ஓகே, இன்னும் ஊழியங்களை ஆரம்பிப்பதோ உருவாக்குவதோ எதுவாக இருந்தாலும் சரி, நாம் ரட்சிக்கப்பட்டது உண்மை என்றால், நாம் தேவ ஜனமாய் இருப்பது உண்மை என்றால், ஓகே, நம்மை கொண்டு தேவன் தன் திட்டங்களை நிறைவேற்ற விரும்புகிறார். A lot of us are living in denial of that. A lot of us are living in denial of that. நம்ம அநேகர் இந்த சத்தியத்தை எதிர்த்து நாம் வாடுகிறோம். We just don't care. நான் அதை குறித்து அக்கறைப்படுவது கிடையாது. நம்ம எல்லோருக்குள்ளாக தேவன் தாளந்துகள், திறமைகள், வரங்கள் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்குள்ளாக நாம் ரட்சிக்கப்பட்டது ஒரு நோக்கத்துக்காக. When
It's saved for a purpose. Okay? For the purposes of God. தேவ நோக்கங்களுக்காக நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தாவியானவர் நிரப்பப்பட்டது மேலான நோக்கத்துக்காக. வரங்கள் கொடுக்கப்பட்டது மேலான நோக்கங்களுக்காக. எல்லாவற்றையும் நமக்குள்ளே புதைத்து வைத்துக் கொண்டு ஒன்றும் செய்யாது இருப்பது தேவனுக்கு விரோதமாக நாம் செய்கிற பாவம். So every one of us must look at ourselves. ஒவ்வொரு பார்க்கணும். Okay? God's eyes are on every one of us. தேவ கண்கள் நம்ம ஒவ்வொரு இருக்கிறது. Okay? நம் ஒவ்வொருவரையும் கொண்டு ஆண்டவர் திட்டங்களை நிறைவேற்ற விரும்புகிறார். God wants to use every one of us to fulfill His plans. திரும்பவும் சொல்றேன், இந்த சபைக்குள்ளாக உள்ள ஊழியங்களிலும் இந்த சபைக்கு வெளியே இருக்கிற ஊழியங்களிலும் இந்த மற்ற தேசங்களிலும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் திட்டங்கள் நிறைவேற நம்மை உபயோகிக்க அவர் விரும்புகிறார். Are we open for that? அதுக்கு நாம் ஆயத்தமா? Do we live in that awareness and the vulnerability வாழ்கிறோமா? Or do we live in the denial of that? அது இல்லை, நோ, அதை எதிர்த்து வெறுத்து நம்ம பாட்டு போயிட்டே இருக்கிறோம். நம் கிறிஸ்துவா இருப்பதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. The purpose in we being Christians. தேவ காரியங்கள் வாய்க்கப்பட for God's things to come to pass. Right? இன்னொரு காரணம் தேவன் நம்மோடு பேசினார். It is never, most of the time, it is not easy, convenient, or comfortable to work with God to bring His plans to pass. Let me repeat. Most of the time, it is never easy, it is never convenient, it is never comfortable to work with God to bring His plans to pass. அநேக கடைகளிலே தேவனோடு இணைந்து ஒத்துழைத்து தேவ திட்டம் செயல்பட கிரியை செய்வதற்கு அது சுலபமா இருக்காது, வசதியா இருக்காது, அது சுகபமா இருக்காது. பைபிள் உங்களுக்கு தெரியும் என்றால், if you know the Bible, ஆபிரகாம் ஆண்டு அழைத்த பொழுது எனக்கு இப்படி திட்டம் இருக்கிறது, ஒத்துழைப்பு தேவை என்று அழைத்த பொழுது ஆண்டவரே இந்த தேசத்திலே நான் நல்லா இருக்கிறேன், எவ்வளோ நிலம் இருக்குது, வீடு இருக்குது, ஆடு மாடு இருக்குது, சொந்த மந்தெல்லாம் அங்கே இருக்கிறாங்க, நான் வரலன்னு சொல்லுது. சொந்த தேசத்தை விட்டார், சொந்த மக்களை விட்டார், வீடை விட்டார், தெரியாத அந்நிய தேசம், யாரும் இல்லா, அவர் தெரியாத யாரும் இல்லாத ஒரு இடம், அவளையும் விட்டு அவர் தேவன் காண்பித்த இடத்துக்கு வந்தார். கவனிக்கிறோமா? இன்றைக்கு நீங்கள் நானும் ஆபிரகாம் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். We are called the children of Abraham. அவர் சுலபத்தை பார்க்கல, வசதியை பார்க்கல, சுலபத்தை பார்க்கல. நாம் பார்க்கிறோம். We see. This is an area of problem for me in this church. இந்த சபையில் இது ஒரு பிரச்சனை பகுதி. முடியாத பாஸ்டர், இல்ல பாஸ்டர், என்று சபை மக்கள் சொல்வது அது சுலபமாக வாய்ந்து வருகிறது. It comes in the mouths of many of you so easily. No, I cannot. ஆபிரகாம் பார்த்து, அதே போல மோசே அரண்மனையிலே எவ்வளவு சுகபோகம், எவ்வளவு வசதி. இயேசு அழைத்த போது தேவன் அழைத்தார் அவரை. மாமனார் இடத்துல இருக்கிறார், ஆடு மேய்த்து கொண்டு, நல்ல மனைவி இருக்கிறார்கள், மாமனார் இருக்கிறாங்க, எல்லாம் வசதியா இருக்குது, ஒரு குறை இல்லை. ஆண்டு சொல்றாரு, நீ எகிப்துக்கு போகணும்,
சின்ன போராட்டம் இருந்துச்சு. ஓகே, சுகபோகத்தை விட வசதியை விட்டுட்டு சுலபத்தை விட்டுட்டு போறது. ஆனால் முடிவிலே விட்டு வந்தார். ஓகே, இப்படியாக நாம் வேதத்திலே பலரை பார்க்கிறோம். How they left behind the ease and convenience and comfort in order to fulfill God's plan. தேவ நோக்கம் திட்டம் நிறைவேற அவர்கள் சுலபமானதையும் வசதியானதையும் சுகமானதையும் விட்டு வந்தது. It is an area of problem. Okay. It will not be easy, convenient, comfortable to cooperate with God in fulfilling His plans. தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு அவரை ஒத்துழைப்பதற்கு அது சுலபமாக இருக்காது. கவனிக்க வேண்டும். ஆண்டவர் ஆபிரகாம் அழைத்த பொழுது அது அவனுக்கு சுலபமாக இல்லை, வசதியாக இல்லை, சுகபோகமாக இல்லை. ஆபிரகாம் ஓகே அது ஒரு தடையாக எண்ணாதபடிக்கு அதை அவர் அதை அவர் நிறைவேற்றும்படியாக வழி தேடினார். See, when living for God and serving God is not always easy and comfortable company. தேவனுக்கு என்று வாழ்வது, சேவை செய்வது அது எப்போது வசதியாக இருக்காது, சுலபமாக இருக்காது. கஷ்டமாக இருக்கிற நேரங்களிலே வசதி குறைவாக இருக்கும் பொழுது, அது சுகபோகம் குறைவாக இருக்கும் பொழுது, when it is not convenient and comfortable and easy, we need to know how to come around that inconvenience, that difficulty, that discomfort. We have to come around that and overcome. Okay, தேவன் தன்னுடைய வேலையை செய்ய அழைக்கும் பொழுது, அவருக்காக வாழ அழைக்கும் பொழுது, எங்கெங்கெல்லாம் கஷ்டமாக இருக்கிறதோ, பிரச்சனை இருக்கிறதோ, அதை மேற்கொள்ள சேமெடுத்து நாம் கடந்து போகணும். இல்லை முடியாது சாக்கு போக சொல்றதெல்லாம் அதே பிரியமில்லாத காரியம். God doesn't like excuses and saying no, I cannot. These are not the language of the Christian. The கிறிஸ்தவருடைய பாஷை அல்ல. ஆபிரகாம் அன்று தேவன் பேசிய போது அவர் முடியாதுன்னு சொல்லியிருந்தார். நம் கதி என்ன இன்னைக்கு? Abraham had said no. எவ்வளோ கஷ்டப்பட்டார் ஆபிரகாம். எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு அந்நிய தேசத்தில் போய் ரட்சிப்பு யார் மூலமாக வந்தது? யூதர்கள் மூலமாக. Salvation came through the Jews. அது எங்க ஆரம்பிச்சது? ஆபிரகாம். In the inconveniences and difficulties and discomfort that Abraham suffered, he brought blessings to mankind. ஆபிரகாம் தன் கடந்து போன கஷ்டமான சூழ்நிலைகளிலே சுகபோக குறைவின் சூழ்நிலையிலே வசதி குறைவு சூழ்நிலையிலே ஆபிரகாம் அது கடந்து போனதிலே மனிதகுலத்துக்கு நன்மையிலே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. Hello, you're listening this morning. A lot of you here, very easily you tell me, no pastor, sorry pastor, I cannot pastor. Those words come very easily. அநேகருக்கு வாயில் வார்த்தையிலே தான் வருது. நான் வர முடியாது பாஸ்டர், என்னால் முடியாது பாஸ்டர். வெள்ளிக்கிழமை ஜெப கூட்டங்கள், மற்ற சபையின் ஊழிய தேவைகள், காரியங்கள். I was surprised when God told me many have not heard the message yet. ஆச்சரியப்பட்டு அநேக இந்த செய்தியை கேட்கல சொல்லுவோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆயத்தப்படுத்தி மூச்சு தங்களை பிரசங்கம் பண்ணி 7 செய்திகள். ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் தானே சொல்லிய சந்தேசம். So,
God wants to glorify His name in and through us. நம்மிலும் நம் மூலமாக தேவன் தன்னை மகிமைப்படுத்த விரும்புகிறார். வேற யார் மூலமா தேவன் மகிமைப்படுத்த முடியும் தன்னை? Through who else can He glorify Himself? Okay. தன் ஜனங்கள் மூலமாக. நம்மை கொண்டு தேவன் திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது தேவன் மகிமைப்படுகிறார். When God fulfills His plans in us and through us, God glorifies Himself. Okay. God cannot glorify Himself through the pagans. அஞ்ஞானிகளை கொண்டு தேவன் தன்னை மகிமைப்படுத்த முடியாது. தன் ஜனங்களை கொண்டு தான், தன் ஜனங்கள் மூலமாக தான். And God is not a selfish God. நம் தேவன் சுய தேவன் அல்ல. அவர் எங்கெல்லாம் அவர் மகிமை அடைகிறாரோ, அதில் நமக்கும் நன்மை உண்டாகும்படி செய்கிறார். Hallelujah. Wherever God is glorified, He makes sure that we are also blessed. Hallelujah. He is always carrying us in His heart. நம்ம எப்பொழுதுமே அவர் இருதயத்திலே அவர் சுமந்து கொண்டிருக்கிறார். I must bless my people. என் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். And then God spoke to us. We need to wake up from our sleep, to arise from our day, and we must come out of the darkness we live in. நாம் நித்திரையிலிருந்து எழும்ப வேண்டும். மரித்தொழிலிருந்து உயிர்த்தெழ வேண்டும். அந்த காலத்திலிருந்து வெளியாக வேண்டும். ஒளி கொடுக்க வேண்டும் என்று நாம் எபேசியர் 5:14 பார்த்தோம். We need to get out of our sleep, spiritual sleep, our backsliding, our lukewarmness, coldness, நம்முடைய குளிரான நிலைமை, வெதுவெதுப்பான நிலைமை, பின்வாங்கி போன நிலைமை, நாம் ஆவிக்குரிய வாழ்க்கை தூங்கி போகிற நிலைமையிலிருந்து நாம் என்ன விழிக்க வேண்டும். We need to wake up. அப்போதான் நாம் தேவனோடு ஒத்துழைக்க முடியும். தேவனுடைய கருணை God. So the church in Ephesus had this problem. Ephesus started the பிரச்சனை இருந்தது. இந்த வார்த்தை கொடுக்கப்பட்ட this word was given. Wake up, you who are sleeping, arise from your day, shine. தூக்கத்திலிருந்து விடுதலை, உன்னுடைய மரணத்திலிருந்து எழு, நீ உயிர்த்தெழு, அந்த காலத்து வெளியாக என்று எபேசு சபைக்கு கொடுக்கப்பட்டது. எபேசியர் 5:14. Right? And so we cannot work with God when we are backslidden, lukewarm and cold. பின்வாங்கி போய் வெதுவெதுப்பாய் குளிர்ந்து இருக்கும்போது நம் தேவன் ஒத்துழைக்க முடியாது. When we are living in darkness, we can't work with God. நாம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது தேவனோடு நாம் ஒத்துழைக்க முடியாது. We looked at the life of Samson. சிம்சோன் வாழ்க்கை நாம் பார்த்தோம். கவனிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் பிலிஸ்தீர் கையிலே அடிமைத்தந்திருந்தார்கள். God's people were in bondage to the Philistines. தேவன் பார்த்தார். God saw. I must free my people. என் ஜனங்களை விடுவிக்கணும். பிலிஸ்தீர் கையிலிருந்து என் ஜனங்களை விடுவிக்கணும். I must free my people from the Philistines. தேவன் மனிதை தேடினார். God looked for a man. யாரை கண்டார்? Whom did God choose? பைரவான், பரச்சானி, சிம்சோனை தெரிந்து கொண்டார். God knew Samson. ஆண்டவர் தன்னுடைய சிம்சோனுடைய பெற்றோருக்கு சொன்னார், சிம்சோன் என் ஜனங்களை பிலிஸ்தியர் அடிமைத்தந்து விடுவிப்பார். God told Samson's parents, Samson will, your child will deliver my people from the Philistines. Wonderful. நல்லா இருக்கு. பிறந்தார், வளர்ந்தார், பாலானார். அது நிறைவேற்ற நேரம் வந்தது. The time came to fulfill. Alright? வேதத்தில் வாசிக்கிறோம். We read that. தேவன் அவர் வைத்திருந்த அந்த திட்டம், சிம்சோனை கொண்டு இஸ்ரவேல் மக்களை பிலிஸ்தீனை விடுவிக்க வேண்டும் என்று அந்த திட்டம், அதன் மூலமாக மகிமைப்படுத்த வேண்டும், தனக்கு நன்மை கொண்டு வர வேண்டும் என்று இருந்த அந்த திட்டங்கள் அது ஒன்றுக்கும் அது நிறைவேறவே இல்லாத போனது. It never came to pass.
ஏன்? What is the reason? Okay, alright. சிம்சோன் வாழ்க்கையிலே இருந்த உலக பிரமாணமான மாமிச இச்சைகள் பிசாசின் கிரியைகள் இதெல்லாம் அவன் வாழ்க்கையில் இருந்தபடினாலே இந்த திட்டம் நிறைவேற தேவன் ஒத்துழைக்க முடியவில்லை. Because Samson was living in works of the world, of the flesh and Satan. He could not cooperate with God to fulfill his plan. தேவன் மகிமையடையல, நன்மை உண்டாக நம்ம தேடி வரார். ஒவ்வொரு நாள் நம்ம தேடி வரார். Every day God comes looking, என் மகனே என் மகளே, தேடி வரார். இந்த திட்டம் நான் வைத்திருக்கிறேன். I have this plan. உன்னை கொண்டு இந்த காரியம் செய்ய விரும்புகிறேன். I want to do this thing to you and through you. ஆத்ம ஆதாயப்படுத்தணும், அவரை சந்திக்கணும், சமூக தொண்டு செய்யணும், பிள்ளைகள் ஊழியம் செய்யணும், வாலிப ஊழியம் செய்யணும், பெண்கள் மத்தியில், ஆண்கள் மத்தியில், ஹேண்டிகேப் மக்கள் மத்தியில் எவ்வளோ காரியம் இருக்கிறது. எல்லாம் கேட்கிறோம், we hear that, it's all there. ஆனால் நம்ம எல்லோருமே உலக காரியங்களிலே, மாம்ச இச்சைகளிலே, விசுவாசின் கிரிகளிலே மூழ்கி இருப்பதனாலே நம் மூலமாக தேவன் செய்யவிருக்கும் திட்டங்கள் நிறைவேறாத போது மாத்திரமல்ல, நம் மூலமாக தேவன் மகிழ்ந்து கிடையாது, நமக்கு இந்த நன்மையும் வருவதும் கிடையாது. We need to pay attention to the works of the world, the flesh, and the devil in our lives. நம் வாழ்க்கையிலே நாம் காணும் பிசாசின் கிரியைகள், மாமிச இச்சைகள், உலக காரியங்களை கொஞ்சம் கவனிக்கணும். Root them out from our lives. நம் வாழ்க்கையிலிருந்து அதை பிடிங்கி எடுத்து போடணும். அக்னி கடல் தூக்கி எறிவார். Dump them in the lake of fire. They will hinder us. They will hinder, தடை செய்யும் நம்மை தடை செய்யும். We cannot fulfill God's plans, living in the flesh, living in worldliness, working with Satan. சாத்தானோடு இணைந்து கொண்டு மாமிச இச்சைகளிலே, உலக காரியங்களிலே இருந்து கொண்டு நாம் ஒன்றும் பண்ண முடியாது. சிம்சோன் வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை இருந்தது. There was a problem in his life. His lust problem. அந்த காமனிகர பிரச்சனை. You know what? அவனுக்கு தெரியும். Samson knew he had a problem of lust. ஒரு காமனிகரம். பெண்கள் பலவீனம். His weakness was women. You know what? He did nothing to fix that problem in his life. அவனுக்கு தெரியுற காமனிகரம் இருந்தது. பெண்கள் பலவீனம். தென் அடைக்கப்பட்ட தேவதாசன். ஆனால் தன்னுடைய பலவீனத்தை குறித்து, தன் பாவத்தை குறித்து அவன் செய்யவில்லை. ஒன்றும் செய்யல. A lot of you have anger problem in church. சில அநேக கோப பிரச்சனை இருக்குது. What are you doing about your anger problem? உன் கோபத்தை குறித்து என்ன செய்யறாய்? உபவாசத்தை ஜெபிக்கிறாய்? Are you fasting, pray? See, we need to fix whatever it is that is hindering us from moving with God. தேவனோடு நாம் செயல்பட முடியாதபடிக்கு தனியாக இருக்கிறது எதுவோ அந்த காரியத்தை சிலுவைக்கு கொண்டு போய் அதை சாகடிக்கணும். A lot of us will live with it, with our sins. நம்ம அநேகர் நம்ம பாவத்தோடு வாழ்கிறோம். If God is to fulfill His plans through us, we need to fix that work of the flesh, work of Satan, work of the world. We need to fix it and get it out of our lives. தேவனுக்கு நாம் தேவனோடு இணைந்து நாம் செயல்பட வேண்டும் என்றால் தடையாக இருக்கிற எந்த ஒரு காரியம் அதை நாம் அழித்து போடணும். Get rid of it. தேவன் உட்கார்ந்து நம் வாழ்க்கையிலே நாம் அடையாளம் கொள்ள வேண்டும். We must identify, sit with God, identify what are those things in my life that are hindering me from fulfilling God's plans. தேவ திட்டம் நிறைவேறாதபடிக்கு தடை செய்கிற என் வாழ்க்கை காரியங்கள் என்ன? சோம்பலா, laziness, கோபமா, anger,
காமவிகாரம், lust, கசப்பு, வெறுப்பு, okay, whatever, anyone I'm saying. If we call ourselves a Christian, then God has plans to do through us. நாம் கிறிஸ்துவின் அழைக்கப்பட்டால் நம் மூலமாக தேவன் திட்டங்களை நிறைவேற்ற காத்திருக்கிறார். ஆனால் நாம் அநேகர் நம்முடைய குறிப்பாக மாம்சீச்சை, especially works of the flesh, மாம்சத்தை விதைக்கிறவன் மாம்ச வழியாக அழிவை அறுப்பான். He who sows the flesh will reap destruction in the flesh. Galatians 6:8, Galatians 6:8. Okay. So instead of imparting life, we are always giving destruction. ஜீவன் உண்டாக நாம் வாழ்க்கை வாழ்வது பார்க்கிறோம், விட நாம் பெரும்பாலும் அழிவிலே தான் போய்விடுகிறோம். Then we saw one more thing, இன்னொரு காரியம் பார்த்தோம். Okay, and தேவனோடு அவர் திட்டம் நிறைவேற நாம் ஒத்துழைக்க வேண்டும் என்றால் நம்முடைய நேரம், நம்முடைய பிரயாசம், நம்முடைய பணம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். If God is to fulfill His plans in us and through us for His glory and for our benefit, we must give our time, our talents, our finances to God. Give ourselves and we must give. All right? And in order for us to give, there must be this one thing in our life. நம்முடைய இந்த மூன்று காரியம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு காரியம் நம்மிடத்தை காண வேண்டும். Love for God. தேவன் மீது அன்பு இருக்கும். When we don't love God, we will never give anything. Not even the சுண்டு விரல். தேவன் நாம் நேசிக்காவிட்டு அந்த சுண்டு விரலை கொடுக்க மாட்டோம். Will not give. Cannot. No. I will not. எனக்கு களைப்பா இருக்குது, வசதியா இல்லை, சுகபோகமும் இல்லை, கஷ்டமா இருக்குது, இந்த பாஷை பேசுவோம். தேவன் நேசிக்கும் பொழுது ஆபிரகாம் தேவன் நேசித்தான். யோசேப்பு தேவன் நேசித்தான், நேசித்தவர் அவர் தேவனை நேசித்தார். All love God. Jesus looked at Peter and asked this question. ஆண்டவர் பேதுரு வந்து கேள்வி கேட்டார் இயேசு. Peter, do you love me? பேதுரு நேசிக்கிறாயா? ஆம் இயேசுவை நேசிக்கிறேன். Peter, you love me? பேதுரு நேசிக்கிறாயா? ஆம் இயேசுவை நேசிக்கிறேன். பேதுரு நேசிக்கிறாயா? Peter, you love me? ஆம் இயேசுவை நேசிக்கிறேன். என் ஆடுகளை மேய்ப்பாயாக. Feed my lambs. எனக்கு ஊழியம் செய்வாயா? Do ministry for me. உன் நேரத்தை கொடு, உன் பிரயாசத்தை கொடு, உன் பணத்தை கொடு. கொடுப்பாயா? கொடுப்பேன் ஆண்டவரே. There are many in this church who have no love for God. அநேகம் இருக்கிறீங்க, தேவன் அன்பு கிடையாது. சுலபமா இருந்தா, வசதியா இருந்தா, சுகபமா இருந்தா, நேரம் கொடுப்பீங்க, பிரயாசம் கொடுப்பீங்க, பணம் கொடுப்பீங்க. இல்லைன்னா then I shared about the Kundane. Okay, God spoke to us. The two problems in Christians, கிறிஸ்துவுக்குள்ளே காணப்படுற இரண்டு பிரச்சனைகள். Okay, and the Bible identifies that. வேதம் அதை அடையாளம் கொள்கிறது. Okay, Jesus addressed this problem. இயேசு பிரச்சனைகளை அவர் காண்பித்தார். முதல் பிரச்சனை கிறிஸ்தவர்கள் மத்தியிலே காணப்படுகிறது என்னவென்றால் கேட்பதை செய்வது கிடையாது. We don't do what we hear.
இயேசு சொன்னார் மத்திய 7 என் வார்த்தைகளை கேட்டு அதை பிரகாரம் செய்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை கற்பாறு மேலே வீட்டை கட்டினவனுக்கு புத்தியுள்ள மனுஷன் ஒப்பாயிருப்பான். He who hears my word and does my word, okay, is like a man who built his house upon the rock, like a wise man who built his house upon the rock. So there is hearing and doing. கேட்பதும் செயல்படுவதும். Okay, so we all hear a lot of word of God. They are what அதிகமாக கேட்கிறோம். Okay, but there's very little doing. செய்வது மிகவும் குறை. So God brought this message. Okay, ஆறாவது செய்தி, the sixth message. தேவன் நம்மோடு புத்தாண்டு செய்தியிலே பேசுகிற காரியங்களை கேட்பதோடு விட்டவர்கள் அநேகர் இங்கே. There are many in this church who have just heard his message and left it there. Okay. God said, do the message and the saying. கேட்ட செய்திகளை செய்கிறோமா இல்லையா என்று நம் வாழ்க்கையில் 3 பரீட்சைகள் உண்டு. Whether we do what we hear, there are 3 tests. Matthew 7 24 முதல் 34 வரை, Matthew 7 24 to 34 we read அந்த 2 வேர்டு புத்தி இல்லாதவன், okay, the wise man, the foolish man. Okay, we see 3 tests of life. 3 பரீட்சை: மழை, வெள்ளம், காற்று. Rain, floods and wind. மழை பெய்தது, வெள்ளம் எழும்பியது, காற்று அடித்தது. ஓகே, ஒரு வீடு நிலைத்திருந்தது, ஒரு வீடு விழுந்தது. அப்போ பரீட்சை நேரம் வரும் பொழுது, சோதனை நேரம் வரும் பொழுது நாம் நிற்போமா விழுவோமா என்பது, ஓகே, நம் தேவ வார்த்தையை கேட்டு செய்தோமா செய்யலே என்று அதை பொறுத்து இருக்கும். When tests come in our lives, when temptations come, when trials come, okay, whether we will stand or fall will depend on whether we have done the word of God or we haven't done. Some years back, ஆண்டுக்கு முன்பதாக ஒரு வீட்டுக்கு கொடுத்த பேசினேன். I spoke in a house meeting. Okay, என் அண்ணன் போதகர், my elder is a pastor, அவர் வீட்டில் கூட்டம் நடந்துச்சு. அநேகர் வந்திருந்தார்கள். தேவன் இந்த செய்தி பேச சொன்னார். இந்த புத்தியில்லாதவன் கற்பாரின் மேல் மனது மேல் கட்டின வீடு, அந்த செய்தி கொடுத்தார். பேசி கொண்டிருக்கும் போது ஒரு தாய், ஓகே, ஒரு 5 பிள்ளைகள், ஓகே, அவங்களோட உட்கார்ந்து என்னையே கூர்த்து கவனித்து கேட்டுக்கொண்டே இருந்தார். பேசும்போது இந்த தாய், ஓகே, கண்ணில் கண்ணீர், ஓகே, இந்த செய்தி நான் பேசுறேன். ஓகே, கற்பார்கள் காட்டுவது, மலை மேல் காட்டுவது, நிலைத்திருப்பது, இடிந்து விழுவது, பாதிப்பு, அதெல்லாம் நான் பேச அதெல்லாம் அவங்க ரொம்ப கூர்ந்து என்னை கவனிச்சு கேட்டே இருந்தாங்க. கண்ணில் கண்ணீர். என்ன முடிந்தது, ஜெபத்துக்கு அழைத்த போது முதல் அவனை ஓடி வந்தாங்க. ஓடி வந்து என்னை பார்த்து சொன்னாங்க, பாஸ்டர், நான் வாலிப சகோதரியை, நான் இந்து, ஒரு வாலிப சகோதரி இருந்த பொழுது நான் இந்த செய்தியை கேட்டேன். When I was a youth, I heard this message. ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது, இயேசு ஏற்றுக்கொள்ளும்படியாக. Invitation given to accept Christ. நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. I didn't accept. வீட்டுக்கு போய்விட்டேன். வளர்ந்தேன், ஆளானேன், திருமணமானேன். படாத பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள். என் கணவர் குடித்தார், அடித்தார், சம்பாதிப்பது கிடையாது, வீட்டை கவனிப்பது கிடையாது. ஓகே, எங்க உபத்திரப்படுத்தினார், என்னை விட்டு போய்விட்டார். இந்த 5 பிள்ளைகளோடு நான் இங்கே இருக்கிறேன். அன்று நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தார். இந்த கிரி வந்திருக்காது என்று சொன்னார். If I accepted Christ that day, I wouldn't have been through all this மழை, வெள்ளம், காற்று. They are realities of life. Rain, flood and wind. You can't run from the word of God. They will test whether we are doing the word we have heard. இந்த 3 பரீட்சைகள், மழை, வெள்ளம், காற்று, கேட்ட செய்தியை நாம் செயல்படுத்தணும் இல்லையா என்று நம்மை சோதித்து பார்க்கும்.
ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கங்கள் மாத்திரமே நீங்க கேட்டு செயல்பட்டாலேயே ஓகே நீங்க நல்லா இருப்பீங்க. You just listen and do the Sunday sermon, you'll be well. அநேக தடவை என் உள்ளத்தில் ஒரு ஆசை, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை உங்களை சபைக்கு கூப்பிட்டு நல்ல ஆழமான போதனை கொடுத்து உங்களை நடத்தணும்னு என் உள்ளத்தில் ரொம்ப வாஞ்சேன். ஐ லவ் தட். அந்த மொழி ரொம்ப விருப்பம். ஓகே, போதிக்கிற மொழி, தேவ சத்தியம்னு சொல்ற மொழி. ஓகே, there is so much in me that I want to impart. எனக்குள்ளே கொடுக்க நிறைய காரியம் இருக்கிறது. ஓகே, I have அது எப்போதும் வந்து கொண்டே இருக்கும். It is always in me. ஓகே, ஆனால் நான் அதை எப்பொழுதுமே அதை நான் அவிழ்த்து போடுவேன். காட்சி ஏன் தெரியுங்களா? ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தையே கேட்டு அதை செயல்பட மாட்டாங்க ஆண்டவரை. இப்போ நான் நேரம் எடுத்து பிரயாசம் எடுத்து 1 மணி 2 மணி நேரம் நான் போதிப்பதில் என்ன புண்ணியம்? They don't even pay attention to Sunday sermon. What's the point of teaching for 1-2 hours? deeper thinking ஆரம்பமான காரியங்கள். அதனால் அந்த காரியம் நிறைவேறாது இருக்கிறது. We come as guests, we go as guests. ஏழாவது செய்தி தேவன் கொடுத்தது last week, the 7th message. இன்னொரு பிரச்சனை நமக்கு இருக்கு. 2 பிரச்சனைகளா? ஒன்று கேட்டது செயல்பட கிடையாது. One is not doing what we hear. So அடுத்த பிரச்சனை கிறிஸ்தவ மத்தியிலே, the problem among Christians. நம்முடைய கண்களுக்கு சரியாக தோன்றுவதை செய்வது, doing what is right before our eyes. Judges 17:6, Judges 21:25. நியாயாதிபதிகள் 17:6, நியாயாதிபதிகள் 21:25. இஸ்ரவேல் தேசத்திலே ராஜா இல்லாதபடினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் கண்களுக்கு சரியாக தோன்றதை செய்தார்கள். Because there is no king in Israel, the Jews did what was right in their own eyes. Practically speaking, a lot of us are our own king and not Jesus. நடைமுறையை பார்க்கும்போது நம்ம எல்லோரும் நமக்கே ராஜா, இயேசுவாக. தேவ கண்ணும் போது எது சரியாக தோன்றுகிறோம் அதை செய்யாதபடிக்கு நம்முடைய கண்களுக்கு எது சரியாக தோன்றுகிறோம் அதை செய்கிறோம். Because we are our own king, we do what is right before our eyes. முடியாது பாஸ்டர், இல்லை, I can't, I cannot, அந்த lingo, that language. Cancel this, cancel that, and that's all we talk. The Bible teaches us to do what is right before His eyes. வேதம் கற்றுக் கொடுப்பது என்னவென்றால் தேவ கண்களுக்கு சரியாக இருப்பதை நாம் செய்ய வேண்டும். We must do what is right before God's eyes. Okay, so we need to deal with these 2 problems. ஆறாவது ஏழாவது செய்தி, 6th 7th message. 6th message, okay, hearing and not doing. கேட்பது செய்வது கிடையாது. 7வது மெசேஜ், நம்முடைய கண்ணுக்கு சரியாக தோன்றுகிறதோ அதை செய்வது. Cannot, no. That is not cooperating with God. அது தேவனோடு ஒத்துழைப்பது அல்ல. Cooperating with God is doing what we hear. தேவனோடு ஒத்துழைப்பது என்னவென்றால் கேட்டதை செய்வது. Cooperating with God is doing what is right before His eyes. தேவனோடு ஒத்துழைப்பது அவர் கண் பார்வைக்கு இது சரியாக இருக்கிறதோ அதை செய்வது. Spiritual blindness, ஆவிக்குரிய குருட்டுத்தனம். Okay. So this is a summary of the 7 messages. கேட்ட செய்திகள் 7 செய்திகள் ஒரு சுருக்கம் இது. Okay. If you haven't been listening to it before, I hope you listened this morning. இன்றைக்கு நீங்கள் கேட்டால் நாம இருக்கும். ஓகே, வருகிற நாட்களிலே நான் என் மனைவி உங்களோடு உட்கார்வோம். Coming days, my wife will sit with you. All right, we'll go through the 4 questions. 4 கேள்விகளை உங்களோடு நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம்.
பார்ப்போம். Don't tell lies, பொய் சொல்லாதீங்க. Alright? Speak the truth. உண்மையை பேசுங்க. Okay? உங்க வாழ்க்கை எனக்கு தெரியும். Enjoy your life. Alright? Okay. So, let's get down to business with God. Hallelujah. தேவனோடு நம்ம தொடர்பு